இகான் ஐகான் வினாடி வினா வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். இன்றைய தினமும் இவ்வார போட்டியில் 2 பாடசாலை அணியினர் மோதப் போகின்றார்கள். இது அரையிறுதி போட்டி. இன்றைய தினம் போட்டியில் மோதப் போகின்ற 2 பாடசாலை அணியினரும் இவர்கள்தான். பத்ரியா மத்திய கல்லூரி மாவனல்ல, வெலிகம அரபா மத்திய கல்லூரி. இந்த 2 பாடசாலை அணியினரும் அரையிறுதி போட்டியில் மோதப் போகின்றார்கள். இந்த அரையிறுதி போட்டியில் மோதி அடுத்து இறுதிப் போட்டி அவர்களுக்காக காத்திருக்கிறது. இன்றைய தினம் இந்த போட்டிக்கு பிரதம அதிதியாக வருகை தந்திருப்பவர் இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை மீளாய்வு மற்றும் கண்காணிப்பு துறைகளுக்கு பொறுப்பானவருமான உதவி ஆளுநர் திருமதி சி பிரேமரத்ன அவர்கள். நடுவர்களாக கடமையாற்றுகின்றார்கள் ஊழியர் சேவநிதிய திணைக்கள துணை பணிப்பாளர் திரு வி பாஸ்கரன், தகவல் தொழில்நுட்ப திணைக்கள துணை பணிப்பாளர் ஜனாப் MLM நிசார், பொருளாதார ஆராய்ச்சி திணைக்கள பொருளியலாளர் திரு வை ஜெயகாந்த். இகான் ஐகான் வினாடி வினாவினுடைய அரையிறுதி போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த போட்டி தொடரினை நடத்தி கொண்டிருக்கிறது. 1906, 1907 ஆண்டு காலப்பகுதிகளில் இத்தாலி நாட்டைச் சேர்ந்த ஒருவர் இருந்தார். அவர் பிற்பட்ட காலப்பகுதியில் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அமெரிக்காவுக்கு போய் அவர் வேலை இல்லாமல் கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாராம். அதற்கு பிறகு ஒரு ஹோட்டல் ஒன்றில் அவருக்கு வேலை கிடைத்தது. அந்த ஹோட்டலில் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்தில் அந்த வேலை அவருக்கு பெரிதாக பிடிக்கல. அதனால ஒரு வங்கியில் வேலை கிடைத்தது. வங்கியில் ஒரு உதவியாளராக கடமையாற்றியிருந்தார். கொஞ்ச காலம் அந்த வங்கியில் அவர் உதவியாளராக கடமையாற்றும் போது ஒரு சில சர்ச்சைகளில் அவர் சிக்கிக் கொண்டார். அதனால் அந்த வங்கியிலிருந்து அவரை விலக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து அந்த வங்கியிலிருந்தும் அவர் விலகிக் கொண்டார். அதற்கு பிறகு கொஞ்சம் சிந்தித்து ஒரு வித்தியாசமான முடிவு எடுத்தாராம். அந்த முடிவு கொஞ்சம் மாய வித்தைகள் கலந்த மாதிரி ஒன்று. ஏனென்று சொன்னால் அதிகமான பணத்தை சம்பாதித்து மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு வித்தியாசமான வியாபாரம். மக்கள் அதில் பணத்தை முதலீடு செய்யலாம், முதலீடு செய்கிறவர்களுக்கு நிறைய பணம் கிடைக்கும் என்கிற வகையில் ஒரு வித்தையை கையாண்டார். அதற்கு நிறைய பேர் ஏமாந்து போனார்கள் என்று கூட சொல்லலாம். அவருடைய நிறுவனம் அமெரிக்காவில் தான் இருந்தது. காலை பொழுதிலே வரிசை கட்டி நிற்பார்களாம் அதில் பணத்தை முதலீடு செய்வதற்கு. பணத்தை முதலீடு செய்கிறவர்களுக்கு அதிகமான வட்டியும் கிடைக்கும். இதனால் நிறைய பேர் அதிகமான பணத்தை முதலீடு செய்தார்கள். கொஞ்ச காலம் இப்படியே போய்கொண்டிருந்த நிலையில் அந்த நிறுவனம் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு வந்தது. ஏனென்றால் அவர் முக்கியமாக ஏமாற்று வித்தையை தான் அங்கு செய்திருந்தார். இதனால் அந்த நிறுவனத்தை மூடிவிட்டார்கள். பணம் போட்டவர்கள் எல்லாம் தலையில் கையை வைத்துக் கொண்டார்கள். இப்படி ஒரு சூழ்நிலை அமெரிக்காவில் நடந்தது. இதே மாதிரி இலங்கையில் கூட கடந்த காலங்களில் இவ்வாறான நிகழ்வுகளை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். 2009ஆம் ஆண்டு அமெரிக்காவில் கூட இது போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அதிகமான பணத்தை வைப்பிலிட்டு அதைவிட அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம் என்கிற போது அங்கே ஒரு அவதானமும் இருக்கிறது என்பது ஒரு முக்கியமான விடயம். இலங்கை மத்திய வங்கி இவற்றை நேரடியாக கையாள முடியாது. ஆகவே இலங்கை மத்திய வங்கியினால் செய்யக்கூடிய விடயம் விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவது மாத்திரம்தான். ஆகவே மக்கள் சரியான விழிப்புணர்வோடு செயற்பட்டால் இவ்வாறான விடயங்களில் சிக்கிக் கொள்ளாமல் தவிர்த்துக் கொள்ள முடியும். கடந்த 60 ஆண்டு காலமாக இலங்கை மத்திய வங்கி இவ்வாறான பல விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வாறான விழிப்புணர்வு நடவடிக்கைகளில் ஒன்றுதான் இந்த இகான் ஐகான் வினாடி வினா போட்டியும் கூட. இன்றைய அரையிறுதி போட்டியில் 2 பாடசாலை அணியினர் மோதப் போகின்றார்கள். அவர்களை அழைக்கப் போகின்றோம். பத்ரியா மத்திய கல்லூரி மாவனல்ல, வெலிகம அரபா மத்திய கல்லூரி. இந்த 2 பாடசாலைகளினுடைய அணித்தலைவர்களை அழைக்கிறோம் நாணய சுழற்சிக்காக. அரையிறுதி போட்டியினுடைய நாணய சுழற்சி நடைபெறப் போகிறது. நாணய சுழற்சியில் வெற்றி பெறுகிற அணித்தலைவர் முதலாவது ஆசனத்தில் அமரப் போகிறார். 3ஆவதும் 5ஆவதும் ஆசனங்களில் உங்களுடைய உறுப்பினர்களை அமரச் செய்ய முடியும். இனி நாங்கள் நாணய சுழற்சிக்கு வருகின்றோம். யார் கேட்க போகிறீர்கள்? நீங்கள். யாராவது ஒருவர் விட்டு கொடுங்க. யார்? நீங்க. சரி, இது தலை, இது பூ. பூ பூ கேட்டிருந்தார், தலை. ஆகவே உங்களுக்கு முதலாவது ஆசனம். 2வது ஆசனத்தில் அமரப்போகிறவருக்கு 4ஆவதும் 6ஆவதும் ஆசனம் கிடைக்கும் தன்னுடைய ஏனைய அணியினுடைய உறுப்பினர்களை அமரச் செய்வதற்கு. இந்த இகான் ஐகான் வினாடி வினா போட்டி 3 சுற்றுக்களாக நடைபெறுவது உங்களுக்கு தெரிந்தது. கடந்த வாரங்களில் நீங்கள் போட்டிகளை பார்த்திருப்பீர்கள். கடந்த வாரங்களில் 1வது சுற்று, 2வது சுற்று என்று போட்டிகள் நடைபெற்றிருந்தன. இது அரையிறுதி, மிகவும் விறுவிறுப்பான ஒரு போட்டி. ஆகவே 3 சுற்றுகள் இருக்கின்றன. 1வது சுற்றில் மாணவர்கள் போட்டிக்கான வினாக்களுக்கு சரியான பதில் சொல்ல காத்திருக்கின்றார்கள். ஆகவே நாங்கள் 1வது சுற்றினை ஆரம்பிக்க போகின்றோம். 1வது சுற்று
சுற்றினை ஆரம்பிப்போம். வினாக்களோடு உங்களை சந்திக்கின்றோம். இகான் ஐகான் வினாடி வினா வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். இகான் ஐகான் வினாடி வினா போட்டியினுடைய முதலாவது சுற்றை ஆரம்பிக்க போகின்றோம். முதலாவது சுற்று தொடர்பான விதிமுறைகள். முதலாவது சுற்றில் அங்கே திரையில் தோன்றக்கூடிய 9 இலக்கங்களிலிருந்து உங்களுக்கு பிடித்த இலக்கத்தை நீங்கள் தெரிவு செய்யலாம். அந்த இலக்கத்தில் வரக்கூடிய வினாவுக்கு 10 வினாடிகளுக்குள் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். 10 வினாடிகளுக்குள் பதில் சொன்னால் 20 புள்ளிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி பதில் சொல்ல தவறும் பட்சத்தில் அந்த வினா எதிரணியினரிடம் விடப்படும். அவர்கள் சரியான பதில் சொல்லணும். 5 வினாடிகளுக்கு சரியான பதில் சொன்னால் 10 புள்ளிகள் அவர்களுக்கு கிடைக்கும். இனி நாங்கள் முதலாவது சுற்றை ஆரம்பிக்க போகின்றோம். முதலாவது சுற்றுக்காக 9 இலக்கங்கள் திரையில் தயாராக இருக்கின்றன. முதலாவது போட்டியாளர் அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமது. இலக்கம் 1 தெரிவு செய்யப்படுகிறது. இலங்கை மத்திய வங்கி விலை உறுதிப்பாட்டை உருவாக்கிக் கொள்ளும் பொருட்டு குறிக்கோளாக கொள்கின்ற நாணய கொள்கை வரை சட்டகம் யாது? நாணய நிதி சட்டம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்கான 10 வினாடிகள் நிறைவு பெறுகின்றன. எதிரணியினருக்கு வாய்ப்பு. எதிரணியினரும் சரியான பதிலை சொல்ல தவறி இருக்கின்றார்கள். நாணய இலக்கிடல் கொள்கை வரை சட்டகம் என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான பதில். இரண்டாவது போட்டியாளர் மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்லா. இலக்கம் 7. மின்சாரம், எரிவாயு, நீர் ஆகியன பொருளாதாரத்தின் எந்த துறைக்கு உரித்தாகியுள்ளன? கைத்தொழில் துறை. கைத்தொழில் துறைக்கு என்பது சரியான பதில். மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்லா 20 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார் தன்னுடைய பாடசாலை அணிக்கு. இனி அடுத்த போட்டியாளர் அரபா மத்திய கல்லூரியின் மாணவன் ரிகாஸ். இலக்கம் 9. இலக்கம் 9 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. G7 குழு அல்லது G7 குழு G8 குழுவாக மாற்றமடைந்ததற்கு எந்த நாட்டின் அங்கத்துவம் காரணமாக இருந்தது? கியூபா. இல்லை, பிழையான பதில். மொன்டினீக்ரோ. இல்லை. 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார். எதிரணியில் இருக்கக்கூடியவர்கள் வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இலங்கை. இல்லை. இந்தியா. இல்லை. 5 வினாடிகளும் நிறைவு பெறுகின்றன. அந்த கேள்விக்கான சரியான விடை ரஷ்யா என்பதுதான். இனி முதலாவது சுற்றினுடைய அடுத்த போட்டியாளர் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அரஸ். உங்களுக்கான இலக்கம்? இலக்கம் 5. இலக்கம் 5 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. பிணைய உரிமையாளர் ஒருவரின் கொடுக்கல் வாங்கல் பற்றிய விவரங்கள் மத்திய வைப்பக முறைமையில் பதிவு செய்யப்படுவதற்கு எவ்வளவு காலம் எடுக்கின்றது? 3 மாதம். பிழையான பதில். 1 வருடம். பிழையான பதில். 1 மாதம். இல்லை. 2 வருடம். இல்லை. நிறைய பதில்களை சொல்லி இருந்தார். 6 மாதங்கள் என்பதும் பிழையான பதில். நிறைய விடைகள் வந்திருந்தாலும் அத்தனை விடைகளையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. காலம் எடுக்காது. கொடுக்கல் வாங்கல் நடைபெற்ற உடனேயே அது நடைபெறும் என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. இனி முதலாவது சுற்றினுடைய அடுத்த போட்டியாளர் அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவி நஷ்ரிஃபா. இலக்கம் 4 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. ஆசிய புலிகள் என பெயர் சூட்டப்பட்டுள்ள 4 நாடுகளும் பிரதேசங்களும் யாவை? இலங்கை. பிழையான பதில். 10 வினாடிகளுக்குள் சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார் எதிரணியினர். ரஷ்யா. இந்தியா. பிழையான பதில். ஆகவே 5 வினாடிகளுக்குள் எதிரணியினரும் அந்த வாய்ப்பை தவறவிடுகிறார்கள். சிங்கப்பூர், தென்கொரியா, ஹாங்காங், தாய்வான் என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. அரையிறுதி போட்டியினுடைய முதலாவது சுற்றின் கடைசி போட்டியாளர் மாவனல்லை பத்ரியா மத்திய கல்லூரியின் மாணவி ஷஸ்னா. இலக்கம் 2. 1991 தமது வங்கியை நாணய சபையாக மாற்றி வெற்றிகரத்தன்மையை வெளிக்காட்டிய லத்தீன் அமெரிக்க நாடொன்று பின்னர் உருவாகிய கடும் பொருளாதார நெருக்கடியின் காரணமாக 2002 அதனை கைவிட்டது. அது எந்த நாடு?
மெக்சிகோ இல்லை பிழையான பதில். ஐக்கிய அமெரிக்கா இல்லை. 10 வினாடிகள் நிறைவு பெறுகின்றன. எதிரணியினர் ரஷ்யா இல்லை பிழையான பதில். இட்டாலி இல்லை. யாருமே சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார்கள். அர்ஜென்டினா என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. அரையிறுதி போட்டியினுடைய முதலாவது சுற்றின் நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமட் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவில்லை. பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்லா 20 புள்ளிகள். அரஃபா மத்திய கல்லூரி மாணவன் ரிகாசும் புள்ளிகளை பெற தவறிவிட்டார். பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அனசும் புள்ளிகளை பெறவில்லை. அரஃபா மத்திய கல்லூரி மாணவி நஷ்ரிஃபாவும் புள்ளிகளை பெறவில்லை. அடுத்து இறுதியாக பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ஷஸ்னாவும் புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவில்லை. அந்த அளவில் முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து நாங்கள் இரண்டாவது சுற்றில் உங்களை வினாக்களோடு சந்திக்க போகிறோம். அதே நேரம் முதலாவது சுற்றில் பாடசாலை அணியினர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளையும் பார்க்கலாம். இகான் ஐகான் வினாடி வினா, வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். முதலாவது சுற்று நிறைவுக்கு வந்திருக்கிறது. அரையிறுதி போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முதலாவது சுற்றினுடைய நிறைவில் பாடசாலை அணியினர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள். வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி முதலாவது சுற்றில் புள்ளிகளை பெற்றுக்கொள்ள தவறிவிட்டார்கள். இனி அடுத்து பத்ரியா மத்திய கல்லூரி, மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரி 20 புள்ளிகள். இரண்டாவது சுற்றை ஆரம்பிக்க போகின்றோம். முதலாவது சுற்று கடுமையான ஒரு போட்டியாக இருந்தது. இப்பொழுது இரண்டாவது சுற்றில் நீங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொண்டால் அடுத்த சுற்றில் இலகுவானதாக இருக்கும் உங்களுடைய பாடசாலை அணியை வெற்றி பெறச் செய்ய. இரண்டாவது சுற்றுக்கு செல்வதற்கு முதல் அதற்கான விதிமுறைகளை சொல்ல வேண்டும். முதலாவது சுற்றில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகளின் அடிப்படையில் தான் இரண்டாவது சுற்றில் அவர்களுக்கான ஆசனங்கள் ஒதுக்கப்படுவதுண்டு. ஆகவே இந்த போட்டியில் சம அளவான புள்ளிகளை அநேகமான மாணவர்கள் பெற்றுக்கொண்டதால் அவர்களுக்கான ஆசனங்கள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டது. அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட ரிஸ்லாவுக்கு முதலாவது ஆசனம் கிடைத்திருக்கிறது. இனி இரண்டாவது சுற்றும் வழக்கம் போல முதலாவது சுற்று போலவே தான். அங்கே திரையில் தோன்றக்கூடிய 9 இலக்கங்களிலிருந்து உங்களுக்கான வினாவினை தெரிவு செய்யலாம். அதற்காக 10 வினாடிகள் மாத்திரம்தான் வழங்கப்படும். அந்த 10 வினாடிகளுக்குள் சரியான பதில் சொன்னால் 20 புள்ளிகள். அதே நேரம் நீங்கள் பதில் சொல்ல தவறினால் அந்த வினா எதிரணியிடம் விடப்படும். எதிரணியினர் சரியான பதில் சொன்னால் அவர்களுக்கு 10 புள்ளிகள் கிடைக்கும். அடுத்து இரண்டாவது சுற்றில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சிறப்பம்சம், உங்களுடைய பாடசாலை அணியைச் சேர்ந்த ஒரு போட்டியாளர் உங்களுடைய இடது பக்கத்தில் இருந்தால் அவருடைய உதவியினை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்படி உதவியை பெற்று நீங்கள் சரியான விடையை சொன்னால் உங்களுக்கு 15 புள்ளிகள் தான் கிடைக்கும். வலது பக்கத்திலிருந்து உதவிகளை பெற முடியாது. இடது பக்கத்திலிருந்து மாத்திரம் உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இனி இரண்டாவது சுற்றை ஆரம்பிப்போம். முதலாவது போட்டியாளர் மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரியின் மாணவி ரிஸ்லா. இலக்கம் 7. இலக்கம் 7. இலக்கம் 7 திரையில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. முறைசாரா தனியார் துறையின் சம்பள அளவு திட்டம் எவ்வாறு தீர்மானிக்கப்படுகின்றது? தொழில்சார் நிறுவனங்களினூடாக. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? பிள்ளையானது. 10 வினாடிகளும் நிறைவு பெறுகின்றன. எதிரணியினர் வாய்ப்பினை பயன்படுத்துங்கள். இழிவுக்கூலி நிர்ணய சட்டத்தினூடா? இல்லை, பிழையான பதில். அந்த கேள்விக்கான சரியான விடை தொழிற்சந்தையில் கேள்வி நிரம்பல் காரணிகளின் மூலம் என்பதுதான். இனி இரண்டாவது போட்டியாளர் அரஃபா மத்திய கல்லூரியினுடைய மாணவி நஷ்ரிஃபா. இலக்கம் 4. சந்தேகத்தோடு சொல்கிறீர்கள். இலக்கம் 4. இலக்கம் 4 இருக்கக்கூடிய வினா, ஒபெக் அமைப்பை ஸ்தாபிப்பதற்கு முன்வந்த லத்தீன் அமெரிக்க நாடு யாது? சவுதி அரேபியா. இல்லை, பிழையான பதில். ஐக்கிய அரபு ராஜ்யம். இல்லை. பத்து வினாடிகளில் சரியான பதில் சொல்ல தவறிவிட்டார். மெக்சிகோ இல்லை. உருகுவே இல்லை. பரகுவே இல்லை. அவரும் சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார். வெனிசுலா என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. இனி மூன்றாவது போட்டியாளர் அரஃபா மத்திய கல்லூரியின் மாணவன் ரிகாஸ். இலக்கம் 9. இலக்கம் 9. இலக்கம் 9 திரையில் தோன்றக்கூடிய அந்த வினா, இலங்கையில் வேளாண்மை துறை கணிப்பீடு எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடத்தப்படுகின்றது? இல்லை, நீங்கள் இடது பக்கத்தில் இருந்து உதவி பெற முடியாது, உங்கள் பக்கத்தில் இல்லை என்பதா? ஒரு ஆண்டு. இல்லை, பிழையான பதில். 2 ஆண்டு. சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார். எதிரணியினர் வாய்ப்பை பயன்படுத்துங்கள். 3 ஆண்டு. இல்லை. 5 ஆண்டு. இல்லை. 6. இல்லை. சரியான விடை 10 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை என்பதுதான். இனி அடுத்த போட்டியாளர்
பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ஷஸ்னா. இலக்கம் 5. இலக்கம் 5. இலக்கம் 5 தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான வினா, உலகில் அதிக வெப்பநிலையை கொண்ட மிகப்பெரிய பாலைவனம் எது? சஹாரா. சஹாரா என்பது சரியான பதில். அந்த மாணவி உதவியினை பெற்றுக்கொண்டு சரியான பதிலை சொல்லியிருந்தார். 15 புள்ளிகள் அந்த மாணவிக்கு கிடைக்கிறது. பத்ரியா மத்திய கல்லூரி அணியினர் 15 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்த போட்டியாளர் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அனஸ். நம்பர் 6. இலக்கம் 6. இலக்கம் 6 இருக்கக்கூடிய வினா, முதுநிலை வணிகராக செயற்படுகின்ற ஒரே ஒரு உரிமம் பெற்ற சிறப்பியல்பு வாய்ந்த வங்கி யாது? என்எஸ்பி. என்எஸ்பி என்பது சரியான பதில். தேசிய சேமிப்பு வங்கி என்எஸ்பி என்பது அந்த கேள்விக்கான சரியான விடை. பத்ரியா மத்திய கல்லூரி அணியினர் 20 புள்ளிகளை பெற்றுக் கொள்கிறார்கள். இனி அடுத்த போட்டியாளர் அரஃபா மத்திய கல்லூரியின் மாணவன் அகமட். இலக்கம் 8. இலக்கம் 8. இலக்கம் 8 தெரிவு செய்யப்படுகிறது. பல்வேறான நாணய வகைகளின் கொடுக்கல் வாங்கலின் பொருட்டு உலகம் பூராவும் பரவியுள்ள சந்தை யாது? அந்நிய செலாவணி சந்தை. ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? ஏற்றுக்கொள்ளலாம். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அஹமட் தன்னுடைய பாடசாலைக்கு 20 புள்ளிகளை பெற்றுக் கொடுக்கிறார். இனி இந்த இரண்டாவது சுற்றின் நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட தனிப்பட்ட புள்ளிகள். பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ரிஸ்லா 20 புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவி நஷ்ரிஃபா புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவில்லை. அரபா மத்திய கல்லூரி மாணவன் ரிகாசும் புள்ளிகளை பெற தவறிவிட்டார். பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவி ஷஸ்னா 15 புள்ளிகள். பத்ரியா மத்திய கல்லூரி மாணவன் அனஸ் 20 புள்ளிகள். அரஃபா மத்திய கல்லூரி மாணவன் அகமட் 20 புள்ளிகள். இரண்டாவது சுற்றும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. அடுத்து மூன்றாவது தீர்மானமிக்க சுற்று. மொத்தமான புள்ளிகளோடு உங்களை மூன்றாவது சுற்றில் சந்திக்கின்றோம். இகான் ஐகான் வினாடி வினா, வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். அரையிறுதி போட்டியினுடைய 2 சுற்றுகள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. அடுத்து உங்களை மூன்றாவது சுற்றில் சந்திக்க போகின்றோம். அதற்கு முதல் 2 பாடசாலை அணியினரும் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள். பத்ரியா மத்திய கல்லூரி அணியினர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகள் 55. வெலிகம அரஃபா மத்திய கல்லூரி 20 புள்ளிகள். ஆகவே இரண்டாவது சுற்றும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. இரண்டாவது சுற்றினுடைய நிறைவில் பாடசாலை அணியினர் பெற்றுக்கொண்ட மொத்த புள்ளிகளும் உங்களுக்கு தெரியும். இனி மூன்றாவது சுற்று, அரையிறுதி போட்டியினுடைய மூன்றாவது சுற்று. இந்த சுற்று தொடர்பான சில விதிமுறைகளை உங்களுக்கு சொல்கின்றோம். இந்த சுற்றில் 9 வினாக்கள் திரையில் தோன்றக்கூடியதாக இருக்கும். அதிலிருந்து 7 வினாக்கள் உங்களிடம் தொடுக்கப்படும். அதற்கான சரியான பதிலை 10 வினாடிகளுக்குள் நீங்கள் சொல்ல வேண்டும். உங்கள் அருகில் இருக்கக்கூடிய விளக்கை அழுத்தி சரியான பதிலை நீங்கள் சொல்லலாம். முதல் தடவையாக வாய்ப்பினை பெற்றுக் கொள்கிறவர் சரியான பதிலை சொன்னால் 20 புள்ளிகள் கிடைக்கும். அவர் சரியான பதிலை சொல்ல தவறும் பட்சத்தில் அவருடைய புள்ளிகளிலிருந்து அவர் 5 புள்ளிகளை இழக்க வேண்டியிருக்கும். அவரிடம் இழப்பதற்கு புள்ளிகள் இல்லை என்றால் அவருடைய அணியில் இருக்கக்கூடிய மொத்த புள்ளிகளிலிருந்து 5 புள்ளிகளை அவர் இழப்பார். இனி இரண்டாவது முறையாக அதே போட்டியாளர் அந்த வாய்ப்பினை பெற்றுக் கொண்டார். அவருக்கு 20 புள்ளிகள் கிடைக்கும். சரியான பதில் சொன்னால், பிழையான பதில் சொன்னால் 10 புள்ளிகளை நீங்கள் இழக்க வேண்டி இருக்கும். மூன்றாவது முறையாகவும் அதே போட்டியாளர் வாய்ப்பினை பெற்றுக் கொள்ளலாம். 10 வினாடிகளுக்குள் எந்த ஒரு போட்டியாளரும் வாய்ப்பினை பெற தவறும் பட்சத்தில் மாத்திரம். இனி நாங்கள் போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். மூன்றாவது சுற்று மிகவும் விறுவிறுப்பான ஒன்று, தீர்மானமிக்க ஒன்று. 7 வினாக்கள், 140 புள்ளிகள். உங்களுடைய பாடசாலை வெற்றி பெற வேண்டும், இறுதி போட்டிக்கு தெரிவாக வேண்டும் இல்லையா? சரி, போட்டியை ஆரம்பிக்க போகின்றோம். போட்டியில் 9 இலக்கங்கள் திரையில் இருக்கின்றன. ஆகவே முதலாவதாக நாங்கள் உங்களிடம் தொடுக்க போகின்ற வினா இலக்கம் 4 இருக்கும் வினா. இலக்கம் 4 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. நாணய கணிய கோட்பாட்டை முன்வைத்தவரும் மில்டன் ஃப்ரீட்மனால் அமெரிக்காவில் இற்றை வரை உருவாகிய மிகச்சிறந்த பொருளியலாளர் என குறிப்பிடப்பட்டுள்ளவருமான பொருளியலாளர் யார்? ஐவன் ஃபிஷர். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில? சரியான விடை. சரியான விடை. பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அனஸ் முதலாவது வாய்ப்பை பயன்படுத்தி 20 புள்ளிகளை பெற்றிருக்கின்றார். முதலாவது வினா நிறைவுக்கு வந்திருக்கிறது. அந்த கேள்விக்கான விடை எர்வின் ஃபிஷர் என்பதுதான். இனி அடுத்து இரண்டாவது கேள்வி. இன்னும் 6 வினாக்கள், 120 புள்ளிகள். இரண்டாவதாக நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற வினா இலக்கம்
5 இருக்கும் வினா. இலக்கம் 5 தெரிவு செய்யப்படுகிறது. கிறிஸ்துக்கு பின் 1348க்கும் 1350க்கும் இடைப்பட்ட காலத்தில் ஐரோப்பா முழுவதும் பரவிய மனித வரலாற்றில் மிக பயங்கரமான கொள்ளை நோயை குறிப்பிடுகின்ற பெயர் யாது? யாருக்குமே சரியான பதில் தெரியவில்லை. கருப்பு மரணம் என்பதுதான் அந்த கேள்விக்கான சரியான விடை. அடுத்த கேள்வி இலக்கம் 1 இருக்கக்கூடிய வினா. இலக்கம் 1 தெரிவு செய்யப்படுகிறது. பண்டைய காலத்தில் கொடுக்கல் வாங்கலின் பொருட்டு பண்டங்களுக்கு பதிலாக பண்டங்கள் பரிமாற்றப்பட்ட முறையொன்று அமுலில் இருந்தது. இந்த முறையை குறிப்பிடுகின்ற பெயர் யாது? பண்டமாற்று முறை. பண்டமாற்று முறை என்பது சரியான பதில். இனி அடுத்ததாக நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற இலக்கம் இலக்கம் 2. இலக்கம் 2 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. ஐரோப்பிய ஒன்றியத்தினால் வழங்கப்படுகின்ற விசேட நல உரிமைகளுடன் கூடிய வர்த்தக முன்னுரிமை பற்றிய பொது முறைமையை குறிப்பிடுகின்ற சுருக்க பெயர் யாது? GSP plus. GSP plus என்பது சரியான பதில். அரபா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அகமட் 2வது வாய்ப்பையும் பயன்படுத்தி சரியான பதிலை சொல்லி இருக்கின்றார். 3வது சுற்று மிகவும் விறுவிறுப்பாக அமைந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் உங்களிடம் தொடுக்க போகின்ற வினா இலக்கம் 7. இலக்கம் 7 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. இலக்கம் 7 இருக்கக்கூடிய வினா அதிகூடிய தொழிலின்மை, விலை வீழ்ச்சி அடைதல், கடன் பற்றாக்குறை, குறைந்த அளவு உற்பத்தி, நிறுவனங்கள் முறிவடைதல் ஆகியவற்றின் மூலம் கைத்தொழில்கள், நிதி நிறுவனங்கள் மற்றும் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்படுகின்ற சீரற்ற காலகட்டத்தை குறிப்பிடுவது எவ்வாறு? அவருடைய பதிலை ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஏற்றுக்கொள்ளலாம். பொருளாதார மந்தம், பொருளாதார பின்னடைவு. பொருளாதார மந்தம், பொருளாதார பின்னடைவு. பொருளாதார மந்தம் என்பது சரியான விடை. 10 வினாடிகள் நிறைவு பெறும் நேரத்தில் சரியான பதிலை சொல்லி இருக்கிறீர்கள். 3வது வாய்ப்பினையும் பயன்படுத்தி சரியான பதில் சொல்லி இருந்தார் அகமட். அவருக்கு இன்னும் 20 புள்ளிகள் கிடைக்கின்றன. 3வது சுற்றில் இருக்கிறோம். 5 வினாக்களை தொடுத்திருக்கிறோம். இன்னும் எஞ்சி இருப்பது 2 வினாக்கள் மாத்திரம். அரையிறுதி போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. இனி அடுத்ததாக 6வதாக நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற வினா இருக்கும் இலக்கம் 3. இலக்கம் 3 திரையில் தெரிவு செய்யப்படுகிறது. ஒலுவில் துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கு உதவி வழங்குகின்ற நிறுவனம் யாது? உதவிகளை பெற முடியாது. JPIC பேங்க். JPIC பேங்க். ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலா? சொல்லுங்க ஆன்சர். JPIC பேங்க். இல்ல, பிழையானது. பிழையான பதில். 3வது சுற்றில் பத்ரியா மத்திய கல்லூரியினுடைய மாணவன் அனஸ் 2வது வாய்ப்பை பயன்படுத்தி பிழையான பதில் சொல்லி இருப்பதால் அவருடைய புள்ளிகளிலிருந்து 10 புள்ளிகளை அவர் இழக்கிறார். இனி 3வது சுற்றின் அடுத்த வினாவுக்கு வருகிறோம். ஏற்கனவே 6 வினாக்களை தொடுத்திருந்தோம். இனி இறுதியாக ஒரே ஒரு வினா மாத்திரம் எஞ்சி இருக்கிறது. அடுத்து நாங்கள் கேட்க போகின்ற கேள்வி இலக்கம் 6 இருக்கும் கேள்வி. இலக்கம் 6 தெரிவு செய்யப்படுகிறது. பிறப்பின் போது அதிக வாழ்நாள் எதிர்பார்ப்பை கொண்ட சாக் பிராந்திய நாடு யாது? மாலைத்தீவு என்பது பிழையான பதில். 10 வினாடிகள் நிறைவு பெறுகின்றன. அந்த 10 வினாடிகளின் நிறைவில் அவர் சரியான பதிலை சொல்ல தவறிவிட்டார். அந்த கேள்விக்கான சரியான விடை இலங்கை 72.4 ஆண்டுகள் என்பதுதான். 3வது சுற்றினுடைய நிறைவில் மாணவர்கள் பெற்றுக்கொண்ட புள்ளிகள். அரபா மத்திய கல்லூரி மாணவர்களில் அகமட் 80 புள்ளிகள். நஷிஃபா புள்ளிகளை பெற்றுக் கொள்ளவில்லை. ரிகாசும் புள்ளிகளை பெற தவறிவிட்டார். அடுத்து பத்ரியா மத்திய கல்லூரி மாணவ அணியில் ஷஸ்னா 15 புள்ளிகள். அனஸ் 25 புள்ளிகள். ரிஸ்லா 20 புள்ளிகள். 3வது சுற்றும் நிறைவுக்கு வந்திருக்கிறது. 3வது சுற்று நிறைவடைந்திருப்பதால் அடுத்து உங்களை நாங்கள் மொத்தமாக பாடசாலை அணியினர் பெற்றுக்கொண்ட புள்ளிகளோடு சந்திக்கின்றோம். ஐகான் வினாடி வினா வருங்கால மத்திய வங்கியாளர்களுக்கான மகுடம் சூட்டுதல். அரையிறுதி போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. இன்றைய தினம் அரையிறுதி போட்டியில் விறுவிறுப்பாக 2 பாடசாலை அணியினர் மோதியிருந்தார்கள்.
வெலிகம அரபா மத்திய கல்லூரி மற்றும் மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரி அணியினர் தான் இந்த போட்டியில் மோதியிருந்தார்கள். இன்று அரையிறுதி போட்டியில் வெற்றி பெறுகின்ற பாடசாலைக்கு 1 லட்சம் ரூபாய் பெறுமதியான பணப்பரிசு கிடைக்கும். இந்த போட்டியில் பங்கு பெற்றி வெளியேறுகின்ற பாடசாலை 50,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசினை பெற்றுக்கொள்ளும். இந்த போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்ட மாணவருக்கு 6,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசும் இருக்கிறது. இன்று போட்டியில் வெற்றி பெறுகின்ற பாடசாலை இறுதிப் போட்டிக்கு தெரிவாகும். இனி 3 சுற்றுகளும் நிறைவு பெற்றிருப்பதால் முழுமையான புள்ளி விவரங்களை தருகின்றோம். மாவனல்ல பத்ரியா மத்திய கல்லூரி 60 புள்ளிகள், வெலிகம அரபா மத்திய கல்லூரி 80 புள்ளிகள், வெலிகம அரபா மத்திய கல்லூரி அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக்கொண்டு இறுதிப் போட்டிக்கு தெரிவாகிறது. இந்த போட்டியில் அதிகூடிய புள்ளிகளை பெற்று தன்னுடைய அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றவர் AR அகமட். அவருக்கு அதிகூடிய புள்ளிகளை பெற்றுக் கொண்டதற்கான 6,000 ரூபாய் பெறுமதியான பணப்பரிசும் கிடைக்க இருக்கிறது. பணப்பரிசுகளை வழங்குவதற்காக இன்றைய தினம் இந்த போட்டிக்காக வந்திருந்த பிரதம அதிதி இலங்கை மத்திய வங்கியின் நாணய கொள்கை மீளாய்வு மற்றும் கண்காணிப்பு துறைகளுக்கு பொறுப்பானவருமான உதவி ஆளுநர் திருமதி C. பிரேமரத்ன அவர்களை அழைக்கிறோம். வெலிகம அரபா மத்திய கல்லூரிக்கு எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதிப் போட்டியில் அவர்கள் வெற்றி பெறுவதற்காக வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கின்றோம். இன்றைய தினம் இகோன் ஐகோன் வினாடி வினா போட்டி நிறைவுக்கு வருகிறது. இலங்கை மத்திய வங்கி தன்னுடைய 60வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இந்த போட்டிகளை நடத்தி கொண்டிருக்கிறது. மக்கள் மத்தியில் பொருளாதாரம், வங்கி நடவடிக்கைகள் தொடர்பான விழிப்புணர்வு சரியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வாறான விழிப்புணர்வு போட்டி நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. மீண்டும் அடுத்த அரையிறுதி போட்டியில் உங்களை நாங்கள் சந்திப்போம். சந்திக்கும் வரை விடை பெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.